ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் பேருந்து பயணம் மேற்கொண்டு அங்கே உள்ள சுற்றுலா தலங்களை உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேங்க. அதுக்கு முன்னதாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நண்பர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம ராம்நாடு வரைக்கும், அதாவது ராமநாதபுரம் வரைக்கும் ஒரு கிராமத்துக்கு இந்த ஆதார் மூலியமாக பணம் எடுத்துக்கூடிய வேலை கற்றுத்தரத்துக்காக நம்ம போயிருந்தோங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராமேஸ்வரம் பக்கம் தானே, சரி நம்ம ஒரு எட்டு நம்ம பயணம் மேற்கொள்ளலான்னு சொல்லி நம்மளும் கிளம்பிட்டோங்க பஸ்ஸில். அதில் நம்ம ராமநாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த கருவேலா மரம் தான், வறட்சி மாவட்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே ராமேஸ்வரம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பனை தென்னை நீங்கள் அதிகம் பார்க்க முடியுங்க. அதுலேயும் இந்த பனை தண்டு பனை ஓலையோடைய அந்த கோட்களை வச்சு வேலி அமைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடாக இருக்கட்டும், தோட்டங்களாகட்டும், இந்த பனை மரத்துடைய அந்த தண்டை வச்சு வேலி மாரி அமைச்சு பண்ணியிருக்கிறாங்க. உண்மையில் இந்த கல்வேலியெலாம் அதிகம் பார்க்க முடியாது. அதேமாதிரி இந்த ரெண்டு பக்கம் கடலை நீங்கள் தார் சாலை வழியாக பார்க்க முடியுங்க. பக்கத்தில் ரயில்வே தண்டவாளம் போகுதுங்களா, இந்தாண்ட தார் சாலை. வலது பக்கமும் கடல் பார்க்கலாம், இடது பக்கமும் கடல் பார்க்கலாம். இது தரை மார்க்கமாக பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வியூங்க. இது கட்டாயம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதன் பிறகு நீங்கள் பாம்பம் பாலத்தை நீங்கள் சென்றடைய முடியும். அது பார்த்திங்கன்னா இன்னும் அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சியாக இருக்குங்க. அதுவும் இப்போ இந்தியன் ரயில்வே பார்த்திங்கன்னா இந்த தண்டவாளத்தை அப்படியே ஹைட்டில் தூக்கிடும். அடியில் கப்பல் போகிற மாரி பார்த்திங்கன்னா கட்டமைச்சிருக்கிறாங்க. அங்கே போகிறவங்க அனைத்து சுற்றுலா நபர்களும் காரை நிறுத்திட்டு, பைக்கை நிறுத்திட்டு, நம்ம பஸ் டிரைவரே கூட ஸ்லோ பண்ணி அங்கே கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு நம்ம காமிச்சிட்டு தான் பஸ் எடுத்தாங்க. அவ்வளோ சூப்பராக இயற்கையாக இருக்குதுங்க. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இந்த தண்டவாளத்தையும் தூக்கி ஹைட்டில் கீழே நடுவில் கப்பல் போகிறதுக்காக வடிவமைப்பை கட்டமைச்ச இடம் அது இது தாங்க. ராமேஸ்வரத்தை மட்டும்தான் ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா. அதேமாரி ஃபஸ்ட் டைம் கடல் மார்க்கமான பாலமும் முதல்ல கட்டப்பட்டதும் இந்த பாலம்தான், பாம்பன் பாலம். ஓகேங்களா. பஸ்ஸுக்காகட்டும், ட்ரெயினுக்காகட்டும். பாருங்கள், உங்களுக்கு அங்கே தெரியுதுங்களா, எல்லாமே பாருங்கள் கார் நிறுத்திட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்குறாங்க. இந்த பாலம் தாங்க. அப்படியே தண்டவாளத்தை ஹைட்டில் தூக்கிடும். அடியில் கப்பல் போக்குவரத்து நார்மலாக போகும் வரும். ஓகேங்களா. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, இப்போ பஸ்ஸை நிறுத்திட்டாங்களா நம்ம டிரைவரு, அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். நல்லா ரிலாக்ஸாக நம்ம சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறிட்டுங்க. இதில் எவ்வளோ போக்குவரத்துக்கு இடையூறாக அங்கேயே நிற்கிறாங்க. கொஞ்சம் ஏதோ ஒரு கட்டமைப்பு அங்கே போய் மக்கள் நின்று பார்க்குற மாரி தனியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கினாங்களா நல்லாயிருக்கும். ஏன்னா காரில் நிறுத்திட்டு போக்குவரத்து டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. அது ஒரு மைனஸ்ஸு. காருங்கள்லாம் கொண்டு போய் பாலத்துக்கு அந்த பக்கம் நிறுத்திட்டு மக்கள் இதுமாதிரி நின்று ஃபோட்டோஸ் எடுத்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது போக வர ரூட்டே இந்த ஒரு பாலம் தான். அப்போ போக்குவரத்து எந்தளவுக்கு டிஸ்டர்ப்னு பார்த்துங்க. அதேமாரி லாஸ்ட் எண்டில் வரும்போது மீனவர் கிராமம் ஸ்டார்ட் ஆகிருங்க. எவ்வளோ படகு, மீனவர்களுடைய வீடு பார்த்தீங்களா, இதுதான். அதேமாதிரி அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவிடங்கள் நம்ம கிராஸ் பண்ணி தான் போனாங்க. நாங்கள் பஸ் நிற்கலை, நமக்கு டைம் கிடைச்சா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்க. ஆனால் நமக்கு டைம் இல்லை, ட்ரெயினுக்கு டைம் ஆகிறதுனால நம்ம கிளம்பிட்டோங்க. இன்னொரு நாள் வரும்போது கட்டாயம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவிடத்தை கட்டாயம் நம்ம சுற்றி பார்க்கணுங்க. அதேமாரி நம்ம ஒரு வழியாக ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் வந்தாச்சு. முன்னெல்லாம் கோவிலுக்கு பக்கத்தாலேயே பேருந்து நிறுத்தம். இப்போ ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திடுவாங்க. நீங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் போய் நம்ம இந்த கடலில் நீராடிட்டு நம்மளுடைய சிவனை வணங்கலாங்க. அதிகப்படியாக நார்த்து நண்பர்கள் டெல்லியிலேருந்து, இப்போ நம்ம தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளாவெலாம் அதிகம் இப்போ வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நார்த் சைட்லாம் சிவனுக்கு அதீதமாக பக்தர்களாக இருப்பாங்க. ஃபுல்லாக நார்த் ஈஸ்ட் தான் பார்க்க முடியுது. நம்ம தமிழர்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான். ஏன்னா சீசன் டைமில், அதாவது பண்டிகை காலங்களில் சிவனுக்கு உகந்த நாளில் அதிகமாக ராமேஸ்வரம் வருவாங்க. குறிப்பாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்க இங்கே தான் வருவாங்க. முன்னோர்கள் பாவத்தை போக்குறதுக்கும் இங்கே தான் வருவாங்க. இந்த ஆலயம் அந்தளவுக்கு பிரபலமான ஒரு சிவன் ஆலயங்க. இப்போ இங்கே அலைபேசியில் நம்ம உள்ளே கேமரா இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது, அலோடு கிடையாது. அதேமாரி பாருங்கள், ராமத பாலம் 2 கிலோமீட்டர் தான், ரயில் நிலையம் 1.5 கிலோமீட்டர் தான், பேருந்து நிலையம் 3 கிலோமீட்ரு, தனுஷ்கோடி வெறும் 25 கிலோமீட்டர் தாங்க. நீங்கள் அப்படியே தனுஷ்கோடி போய் அந்த அரிசினல் முனைன்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம்.
ஏன்னா அவ்வளோ சுற்றுலா தலங்கள் வந்து இங்கே குமிஞ்சு கிடக்குதுங்க. அதில் முக்கியமானது சிவன் ஆலயம். பாவத்தை போக்கக்கூடியது, முன்னோர்களுடைய திதி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலமாக பார்க்கக்கூடியது ராமேஸ்வரங்க. கட்டாயம் அனைவரும் இங்கே வரணும். உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் வேணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் எண் கொடுக்குறேன். கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். ஓகேங்களா? சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ரயில் நிலையத்துக்கு நடந்தே போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டருக்கு வந்து ₹20 சார்ஜ் பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு ₹30 கேட்டாங்க. நாங்கள் ஒரு ₹10 பேசி ஒரு 10 பேர் ஏறி நம்ம ஷேர் ஆட்டோவில் வந்து ₹20 கொடுத்தோம். ராமேஸ்வரத்தில் இருந்து டெலிஸ்கோப் வழியாக பார்த்திங்கன்னா இலங்கையவே பார்க்கலாங்க. அவ்வளோ பக்கமாக இருக்குது. அதனால தான் புகை வண்டி நிலையம்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இது இலங்கையில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து ஊட்டியில் பார்க்கலாம் அந்த நேம். ஓகேங்களா? புகை உறுதி வண்டி. அதேமாரி நடந்த ரயில் நிலையத்துக்கே வந்துட்டாங்க. 1.5 கிலோமீட்டர் தான் சொல்லி ரொம்ப பசி தாங்க முடியல. அதனால் ஒரு ₹40 தக்காளி சாதம் ப்ளஸ் நல்லா சுண்டல் போட்டு குருமா கொடுத்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம அந்தளவுக்கு நடைப்பயணத்தை மேற்கொண்டது. அதேமாரி ரயில் நிலையத்துக்கு அருகாமையில் தான் நம்ம டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்ந்த இடம் வீடு இருந்துச்சுங்க. அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே ரயில் நிலையம் வந்துட்டேங்க. ரயில் நிலையம் பாருங்கள், உங்களுக்கு கோவில் மாரி கட்டமைச்சிட்ருக்குறாங்க இந்தியன் ரயில்வே. இதுதான் நம்ம ராமேஸ்வரம் ரயில் நிலையங்க. நமக்கு வந்து சேலத்துக்கு டேரக்ட் ட்ரெயின் இல்லை, மதுரை போய் தான் அங்கே வந்து மறுபடியும் ட்ரெயின் பிடிச்சி சேலம் போவாங்க. இது வந்து பேசஞ்சர் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. தினமும் இதை வந்து ரன் பண்ணுறாங்க. சாயந்தரம் 6:30 மணிக்கு ட்ரெயின் எடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த புது பாலம் கட்டியிருந்தாங்க பார்த்திங்களா, ரயில்வே பாலம், தூக்கு பாலம், அந்த மார்க்கமாக தாங்க இப்போ போக போகுது. உங்களுக்கு அதையும் வீடியோ காமிக்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. இதுமாரி சுற்றுலா வீடியோக்கள் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்க முடியும். நம்ம அந்த வாட்ஸ்அப் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எந்த சுற்றுலாவாக இருந்தாலும் நம்ம அங்கே போயிட்டு வந்துருக்குறோங்க, உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவோங்க. ஓகேங்களா? நமக்கு இந்த பேசஞ்சர் ட்ரெயினுடைய டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ₹40 தாங்க. ராமேஸ்வரம் டு மதுரை. ஓகேங்களா? இங்கே 6:20க்கு அடுத்து இரவு 10 மணிக்கு நம்மளை வந்து ராமேஸ்வரத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. மதுரை கொண்டு போய் விட்டுருவாங்க. நமக்கு நைட்டு வந்து நள்ளிரவு 12 மணிக்கு மறுபடியும் சேலத்துக்கு ட்ரெயின் இருக்குது, மதுரை டு சேலம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாருங்கள், நம்ம பாலத்துக்குள்ளார வந்து என்ட்ரி ஆக ஆரம்பிக்கிறேங்க. அதாவது ரயில்வே பாலம். ஓகேங்களா? இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மாம்பழம் பாலத்தில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அதை விட பன்மடங்கு இந்த ரயில் அப்படியே ஒரு செம்ம கிருகிருப்பாக ஒரு பயமாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இதுதான் இந்த பாலங்க. மற்றது சவுண்டு வந்து டிஃப்ரெண்டாக